மத்திய லண்டனில் உள்ள ஒரு பிரபல ஆசிய உணவகம் சட்டவிரோத ஊழியர்களை பணியமர்த்திய குற்றச்சாட்டில் தற்போது தனது உரிமத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பேஸ்வாட்டர் பகுதியில் அமைந்துள்ள உணவகம் மீது குடிவரவு அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த உணவக உரிமையாளர்கள் வரிகளை தவிர்ப்பதற்காகவும் குறைந்த சம்பளம் வழங்குவதற்காகவும் சட்டவிரோத ஊழியர்களை பணியமர்த்துவதாக அதிகாரிகளுக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட சோதனையில் அங்கு வேலை செய்த தமிழகத்தை சேர்ந்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த மாணவர் தனது விசா காலம் முடிந்த பின்னரும் சட்டவிரோதமாக தங்கியிருந்து அங்கு வேலை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த மாணவர் கடந்த மே மாதம் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். குறித்த மாணவருக்கு மணித்தியாலத்துக்கு சுமார் 11 பவுண்டு மட்டுமே சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. இது லண்டனின் குறைந்தபட்ச ஊதியத்தை விட மிக குறைவானதாகும். இந்த விதிமீறலுக்காக அந்த உணவகத்துக்கு 45,000 பவுண்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அந்த அபராத பணம் செலுத்தப்படவில்லை. முன்னதாக 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் அதிகாரிகள் சோதனைக்கு சென்றபோது உணவக நிர்வாகம் அவர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்துள்ளதும் தற்போது அம்பலமாகியுள்ளது. அபராத பணத்தை அறவிடுவதற்கு தற்போது கடன் வசூலிக்கும் முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் வெஸ்ட்மின்ஸ்டர் நகர சபை இந்த உணவகத்தின் மதுபானம் மற்றும் உணவு விற்பனை உரிமத்தை முழுமையாக ரத்து செய்வது குறித்து இன்று இறுதி முடிவு எடுக்க உள்ளது.